We have been watching closely the events in the Middle East. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். உங்கள் அனைவரையும் போன்றே நாமும் மத்திய கிழக்கில் இடம்பெறும் விடயங்களை மிக உன்னிப்பாக அவதானித்து வருகின்றோம். இந்த யுத்தம் அந்த பகுதி மக்களுக்கும் அவர்களின் பொருளாதாரத்திற்கு மட்டுமல்லாது உலகம் முழுவதும் பாரிய வலியை ஏற்படுத்தி இருக்கின்றது. தற்போதைய தற்காலிக போர் நிறுத்தம் நிரந்தரமாக அமைய வேண்டும் என்பதே எனது எதிர்பார்ப்பு, எனது பிரார்த்தனை. இப்போதைய நிலையிலேயே உலக பொருளாதாரத்திற்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த யுத்தம் குறுகிய காலத்திற்கு மட்டுமே இடம்பெற்றிருந்தாலும் பாரிய அளவிலான உட்கட்டமைப்பு வசதிகள் சேதமடைந்துள்ளதுடன் விநியோக வலையமைப்பு வீழ்ச்சி அடைந்துள்ளமையினால் விலைகள் அதிகரித்துள்ளதுடன் உலக பொருளாதார வளர்ச்சி கடந்த வருடத்தின் 3.4 வீதத்திலிருந்து 2026 3.1% வீழ்ச்சியடையும். எனினும் இந்த யுத்தம் தொடர்ந்து இடம்பெற்றால் அனைத்து விலை பெறுமதிகளும் நீண்ட காலத்திற்கு உயர்ந்த மட்டத்தில் காணப்படும். நாம் எதிர்காலத்தில் சவாலான காலப்பகுதியினை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். எமது உலக பொருளாதார தூர நோக்கத்திற்கமைய மிகவும் மோசமான காலப்பகுதியில் உலக பொருளாதார வளர்ச்சி வீதம் 2% வரை வீழ்ச்சியடையக்கூடும். இந்த வீழ்ச்சி சர்வதேச ரீதியிலானது. உயர்ந்த வலுசக்தி விலைகளால் அனைத்து நாடுகளும் பாதிக்கப்படும். எனினும் அதன் மறைப்பகுதி தாக்கம் சமமானதாக இருக்காது. வலுசக்தி இறக்குமதியில் தங்கியிருக்கும் அல்லது கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் சாத்தியம் குறைந்த நாடுகள் அதிக சுமையை எதிர்நோக்கும். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இந்த குறைந்த வருமானம் பெறுகின்ற மற்றும் வலுவற்ற பொருளாதார நாடுகளுக்கு விசேட கரிசனை தேவைப்படும்.